வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம தஞ்சாவூரில் இருக்கோங்க. இப்போ வழக்கமாக எல்லா பயணங்களுமே கிட்டத்தட்ட தஞ்சாவூரில் இருந்து தான் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நம்முடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ தஞ்சாவூரில் இருந்து தான் ஒரு பயணத்தை நம்ம தொடங்க இருக்கோம். நம்ம ட்ராவல் பிளாக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் கிடைச்ச லீவில் ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. தஞ்சாவூரில் இருந்து இப்போ நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சு. எங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னா மேட்டுப்பாளையத்துக்கு எடுத்திருக்கோம். டிக்கெட் காஸ்ட் 120 ரூபாய். இந்த ட்ரெயினில் நம்ம போக போகிறோமான்னு கேட்டால் கிடையாது. இது உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில். தஞ்சாவூரில் இருந்து தினமுமே சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். முன்னாடி எக்மோர் வரைக்கும் போய்கிட்டு இருந்தது. இப்போ பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரம் வரைக்கும் தான் இந்த ரயிலானது இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போது தேர்டு பிளாட்ஃபார்மில் நம்முடைய ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் தேர்டு பிளாட்ஃபார்ம் நோக்கி நம்ம வந்தாச்சு. தஞ்சாவூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ட்ரெயினே கிடையாது. அப்புறம் எப்படி 120 ரூபா டிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தஞ்சாவூரில் இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ட்ரெயின் கிடையாது. ஆனால் நீங்கள் எப்போ டிக்கெட் எடுத்தாலும் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதை சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வரக்கூடிய ட்ரெயினில் நம்ம நிச்சயமாக ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ட்ரெயின் இப்போ திருச்சி வரைக்கும் தான் போகுது. தினமுமே டெடிகேட்டடாக இயங்கக்கூடிய ட்ரெயின். வாரத்தில் 5 நாட்கள், 2 நாட்கள் தவிர, திங்கள் மற்றும் வியாழக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே காலையில் திருச்சியில் இருந்து புறப்பட்டு அங்கே இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய சிறப்பு கட்டண ரயிலாக தான் இந்த ரயிலை இயக்கிட்டு இருக்காங்க. இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். அன்றைக்கே போயிட்டு ரிட்டன் 3 மணிக்கு மேலே 3:30க்கு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு நைட்டு தஞ்சாவூர் வழியாக திருச்சி நோக்கி செல்லக்கூடிய ரயில். இப்போது மணி நம்ம சரியாக பார்த்தோம் அப்படின்னா 9:15 மணி ஆகுது. நம்மளுடைய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா 9:30க்கு தான் இங்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்முடைய ட்ரெயினுக்காக நம்ம காத்துட்ருக்கோங்க. இப்போது நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போது மேட்டுப்பாளையம் அப்படின்னு எடுத்துறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இங்கே இருந்து நம்ம செம்மொழி எக்ஸ்பிரஸில் கோயம்புத்தூர் போக போகிறோம். கோயம்புத்தூர் போன உடனே கொஞ்ச நேரத்திலேயே சென்னையில் இருந்து வரக்கூடிய நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகிரி அப்படிங்கிறதுனால அந்த டிக்கெட்டை நம்ம தனியாக அங்கே போய் எடுத்தால் 45 ரூபாய் ஆகுங்க. ஆக்சுவலாக 10 ரூபாயிலே போயிடலாம். அது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்திற்கு கிட்டத்தட்ட 45 ரூபாய் ஆகும். அதுவே நீங்கள் இங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாகவே 120 ரூபாயில் முடிஞ்சிடும். செம்மொழி எக்ஸ்பிரஸ் ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிடையாது. அதே நேரத்தில் மேட்டுப்பாளையத்தை நோக்கி செல்லக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அப்படி இருக்கிறதுனால ரெண்டுக்குமே சேர்த்து 120 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிக்கெட்டும் நம்ம எடுத்துகிட்டு காத்துட்ருக்கோம். இந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் நம்முடைய ட்ரெயின் அப்படிங்கிறது வருங்க. திருச்சி நோக்கி செல்லக்கூடிய இந்த ட்ரெயினை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா பெட்டிகளுமே எல்லா இருக்கைகளுமே காலியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, முக்கால்வாசி தூரத்தையும் மேலே இந்த ட்ரெயின் கவர் பண்ணிருச்சு. பெரும்பாலும் இந்த ரயிலை பயன்படுத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, கடலூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், சீர்காழி, கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருச்சிக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே பயணிக்கிறார்கள். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ரயிலாக பார்க்கப்படுகிறது. நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால தான் தொடர்ந்து இந்த சிறப்பு கட்டண ரயிலை நீட்டிச்சுட்டே வராங்க. இந்த ரயிலை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை கூட இருக்குது. இப்போது வந்த வேகத்திலேயே திருச்சி தாம்பரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு போயிருச்சு. இந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிச்சயமாக சிக்னல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நம்ம ட்ரெயினை வழக்கமாக என்ன அப்படின்னா சொல்லி அனுப்பிச்சாங்க, 9:30க்கு ஷெட்யூல் போடுவாங்க. ஆனால் 9:15க்கெல்லாம் ட்ரெயின் உள்ளே அரைவ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் அட்வான்ஸாக போங்க அப்படின்னு நம்ம வந்தோன்னா 9:15க்கு இந்த தாம்பரம் திருச்சி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு போல் இருக்குது. அப்படி நம்ம வரக்கூடிய ரயிலுமே வழக்கமாக வரக்கூடிய 9:30க்கு பதிலாக 9:40 மணிக்கு தான் அல்லது 9:45 மணிக்கு தான் உள்ளே என்ட்ரி ஆகும் அப்படின்னு ஒரு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால் அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இது ஒரு சனிக்கிழமை எப்படி இருக்கும், கூட்டம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போ இதே சனிக்கிழமையில் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸில் கிளம்புனீங்க அப்படின்னா நிச்சயமாக அன்ரிசர்வ்டு அப்படிங்கிறது ரொம்பவுமே கூட்டம் நிரம்பி வழியக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு ஊருக்கு வர்றதுனால. ஆனால் இங்கேருந்து போகிற ட்ரெயின் அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். இது தஞ்சை ரயில் நிலையத்தினுடைய பின்பகுதி. இந்த வழியாகவும் நம்ம வெளியேறலாம்.
கிட்டத்தட்ட ஒரு 4 பிளாட்ஃபார்ம் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ட்ரெயின் உள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்குங்க. கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓரளவு கூட்டம் இருக்குது. நமக்கு சீட்டு தான் முக்கியம். அதனால் ட்ரெயின் என்ட்ரன்ஸ் ஆன உடனேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்ரிசர்வ் பெட்டியில் நம்ம ஏறி ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நல்ல வேகத்தில் உள்ள என்ட்ரி ஆகும்போதே ஆகுது. ஆனால் இந்த ட்ரெயினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது செம்மொழி எக்ஸ்பிரஸ் இல்லைங்க. நல்ல வேகத்தில் என்ட்ரி ஆகக்கூடிய இந்த ட்ரெயின் திருச்சியில் இருந்து திருவாரூர் நோக்கி செல்லக்கூடிய பயணிகள் ரயில். திருச்சியிலிருந்து திருவாரூர் நோக்கி போகக்கூடிய இந்த ட்ரெயின் நாளைக்கு காலையில் திருவாரூரிலிருந்து திருச்சி ரயிலாக வரும். வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ராமேஸ்வரத்திற்கு செல்லக்கூடிய ரயில். இந்த 2 ரயில்களுமே ரேக் ஷேரிங் செய்யக்கூடிய ரயில்கள். நாளைக்கு இந்த ட்ரெயினில் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னாலும் நம்ம திருச்சியில் வெயிட் பண்ணி போய்க்கலாம். இப்போ நம்ம ட்ரெயின் வருதுங்க. கூட்டத்தையும் பார்க்குறீங்க. இந்த கூட்டத்தில் என்ட்ரி ஆன உடனே நம்ம ஏறிடுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இரவு பயணம் அப்படிங்கிறதுனால ரொம்ப தூரம்லாம் நம்மளால் நின்றுட்டு போக முடியாது. போன வட்டம் திருப்பதியிலேருந்து வந்த ராமேஸ்வரம் ரயிலில் திருச்சி வரைக்குமே நமக்கு நிற்கக்கூடிய வாய்ப்பு தான் கிடச்சிது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி அப்படிங்கிறது தெரியலை. இந்த ட்ரெயின் இங்கேருந்து எடுத்தோன்னே திருச்சிக்கு முன்னாடி பூதலூர் ரயில் நிலையத்துலேயும் நிற்கும். பூதலூரில் நம்ம கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மன்னார்குடியில் இருந்து எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அந்த என்ட்ரன்ஸுக்கு வழியாக வந்தோன்னா பின்னாடி இருக்கக்கூடிய 2 அன்ரிசர்வ் பெட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து இந்த கடைசிக்கு வந்துட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஏறணுன்னா இல்லை டிக்கெட் எடுத்தோன்னா எல்லாருமே அங்கே நிற்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி வந்தேன். ஆனால் என்னைய மாதிரியே சிந்தனை எல்லோருக்குமே இருக்குமே. அப்போ எல்லாருமே இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா இங்கிட்டும் கூட்டம் வர ஆரம்பிக்கும். அப்போ அங்கிட்டு கூட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரில. ட்ரெயின் வந்தோன்னே ஏறி உட்காந்துர வண்டி தான். இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இதே ட்ரெயினில் நீங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் மட்டும் பயணிக்க முடியாதுங்க. பொள்ளாச்சி வரைக்கும் கூட பயணிக்கலாம். ஏன்னா இங்கேருந்து போகக்கூடிய இந்த ட்ரெயின் அங்கே இருந்து 10 ரூபா குறைஞ்ச கட்டணம் 10 ரூபா கட்டணத்தில் இயங்கக்கூடிய பேசஞ்சர் ரயிலாக பொள்ளாச்சி வரைக்கும் இயங்குறதும் நமக்கு தெரியும். அது எதுக்கு அப்படின்னா, பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயிலுக்கு இணைப்பு ரயிலாக இந்த ரயிலானது நிச்சயமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமாங்க, ட்ரெயின் நம்பர் 16615 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய மன்னார்குடியில் இருந்து தினமுமே கோயம்புத்தூர் வரைக்கும் டெடிக்கேட்டடாக இயங்கக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம உள்ள என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பொன்மலைங்க. பொன்மலையில் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நிறுத்தம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போது மன்னார்குடியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலுக்கு நீடாமங்கலம் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்குது. மன்னார்குடியிலிருந்து தினமுமே இரவு 8:25 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 4:45 மணிக்கு கோயம்புத்தூரை சென்றடைகிறது. கிட்டத்தட்ட 8.5 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கிறது. ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது அதிகம். இந்த ட்ரெயினில் ஒரு தொல்லை என்ன அப்படின்னா, ஈரோடு இந்த மாதிரியான பகுதிகளில் 1 மணி நேரம் வரைக்கும் கூட காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா சென்னையிலிருந்து வரக்கூடிய பல்வேறு ரயில்களுக்கு வழிவிடக்கூடிய ரயிலாக இந்த ரயிலானது பார்க்கப்படுது. அப்படி மன்னார்குடியிலிருந்து கிளம்புற ட்ரெயினுக்கு நீடாமங்கலத்தில் நிறுத்தம் இருக்குது. அதற்கடுத்து தஞ்சாவூர் தான். ஆனால் தஞ்சாவூர்லேயும் எந்த ட்ரெயின் விட்டாலும் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் தான் இருக்கிறது. என்னென்னா, ரயிலை பயன்படுத்தக்கூடிய மக்களின் எண்ணிக்கையும் அங்கே அதிகம் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. எந்த ஊருக்கு ட்ரெயின் விட்டாலும் அந்த ஊரில் வேலை செய்யக்கூடியவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம். பொன்மலைக்கு அப்புறம் நம்ம ட்ரெயினானது இப்போ வந்து சேரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம். இது ஒரு சந்திப்பு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மெயின் லைன் கார்டு லைன் ரெண்டுமே சந்திக்கக்கூடிய இடம் இது தான். இங்கேருந்து திண்டுக்கல் போகிற ரூட்டு பிரியும், அதே மாதிரி கரூர் செல்லக்கூடிய அந்த ரூட்டும் பிரியும். கிட்டத்தட்ட 4 பாதைகள் சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இந்த ரயிலுக்கு திருச்சிராப்பள்ளி சந்திப்பு அப்படிங்கிற பெயர் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது மன்னார்குடியிலிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் போக இந்த ட்ரெயின் 8.5 மணி நேரம் எடுத்துக்கிறது. ஆனால் அதுவே ரிட்டன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 12:30க்கு எடுக்கிற ட்ரெயினானது காலையில் 7:40க்கெல்லாம் மன்னார்குடியே போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 10 நிமிஷம், 1.5 மணி நேரம் குறைவாக எடுத்துக்கிறது. அதனால் அங்கேருந்து வருபவர்கள் அதிகமாக இந்த ட்ரெயினை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினில் வேறு ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது தஞ்சாவூர் பகுதியில் இருந்து நமக்கு கோயம்புத்தூர் போகிறதுக்கு மொத்தம் 3
ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ போய் கொண்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் போனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் போகுது. ஆனால் ரெண்டுமே போகக்கூடிய ரூட் அப்படிங்கிறது வேறு வேறு தான். அது திண்டுக்கல் போய் திண்டுக்கல்லிருந்து மதுரை விருதுநகர் வழியாக கன்னியாகுமரிக்கு போயிடுது. ஆனால் நம்ம ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் கரூருக்கு அப்புறம் ஈரோடுக்கு அப்புறம் திருப்பூருக்கு அப்புறம் கோயம்புத்தூர் நார்த்தில் நின்றுட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு போகும். கிட்டத்தட்ட எல்லா நாட்களுமே அட்வான்ஸாக போகக்கூடியது தான் நம்ம பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது அதிக அளவில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற 3 ட்ரெயின் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ரொம்ப முக்கியமான ட்ரெயின் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ். தினமுமே மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் போகாது. செவ்வாய்க்கிழமை மட்டும் அந்த ட்ரெயினை நம்மளால் பயன்படுத்த முடியாது. இன்னொன்று என்னென்னா, அன்ரிசர்வ்டு பயணிகள் அந்த ட்ரெயினை பயன்படுத்த முடியாது. அதில் அன்ரிசர்வ்டு பெட்டிகளே கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு எப்பயுமே சீட்டு கிடைக்கும். அதனால் தாராளமாக இன்டர்சிட்டி வகையிலான ட்ரெயின் அப்படிங்கிறதுனால உட்காந்து போகக்கூடிய பெட்டிகள் அப்படிங்கிறதுனால சீட் அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்கும். நீங்கள் நாளைக்கு போகணுன்னாலும் இன்றைக்கி புக் பண்ணிக்கலாம், அல்லது இன்றைக்கி போகணுன்னாலும் கரண்ட் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆனாலும் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின். வாரத்தில் ஒரு 2 நாளோ 3 நாளோ நிச்சயமாக இடம் கிடைக்கிறது கஷ்டம். அது அந்த வார இறுதி நாட்களில் கொஞ்சம் சிரமமாக இருக்குமே தவிர மற்ற நாட்களில் எப்பயுமே இடம் கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதற்கடுத்து தஞ்சாவூரிலிருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னா தினமுமே காரைக்காலிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். இப்போது ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஒரு 4-4:30 தஞ்சாவூர் வந்துடும். நைட்டெல்லாம் கோயம்புத்தூருக்கு போய்டும். இப்போது இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் போனதுக்கப்புறம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வருது பார்த்திங்களா? அந்த ட்ரெயின் ஒரு 6-7 மணிக்குள்ளே வரும். அந்த ட்ரெயினுமே நள்ளிரவு 1 மணி 2 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த 2 ட்ரெயின்லையும் வேலைக்கு போகிறவங்க நிச்சயமாக பயன்படுத்த முடியாது. வேலையை முடிச்சுட்டு தான் பயன்படுத்த முடியும். இப்போது திருச்சிராப்பள்ளியில் இருந்து புறப்பட்ட நம்முடைய ட்ரெயின் கரூர் நோக்கி வந்துருச்சு. நமக்கு குளிர் கொஞ்சம் இருக்கிறது. அதனால் தூக்கம் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்குது. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக வேலை அப்படிங்கிறதுனால இந்த டயர்டில் தினமுமே வந்து தூங்கிடுறதுனால ட்ராவல் அப்படிங்கிறது இப்போ தானே ஆரம்பிக்கிறோம். ஒரு வேளை 2 நாள் 3 நாள் ட்ராவல் பண்ணால் வேணால் டயர்டாக இருக்கலாம். எல்லா ஸ்டேஷனுக்குமே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் லேட்டாக தாங்க போகுது. இன்னொன்று என்னென்னா, நான் திருச்சியில் சொல்ல மறந்துட்டேன், இந்த ட்ரெயினுக்கு லோகோ ரிவர்சல் அப்படிங்கிறது நிச்சயமாக திருச்சியில் இருக்கிறது. ஏன்னா நம்ம வரும்போது இந்த சைடு ட்ரெயின் வந்ததை பார்த்துருப்போம், போகும்போது அப்படியே ரிவர்சலில் போகக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியுது. கரூரில் ஓரளவு இந்த ரயில் நிற்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு கிராசிங் அப்படிங்கிறது இருந்தது. இந்த கரூர் பகுதி அப்படிங்கிறது நாகர்கோவில் இந்த பகுதிகளிலிருந்து பெங்களூரு மற்றும் மும்பை செல்லக்கூடிய ரயில்களும் கிராஸ் ஆகக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த ரயிலுக்கு நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். கரூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஈரோடு தான். சரி, இப்போ எதுக்கு நம்ம மேட்டுப்பாளையம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிச்சயமாக தெரியும், மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து ஊட்டி தான் போக போகிறோம் அப்படிங்கிறது உங்களோட கெஸ்ஸிங்காக இருக்கும். ஊட்டி தான் போக போகிறோம், ஆனால் வித்தியாசமான ரூட்டில் ஆரம்பித்து வித்தியாசமான ரூட்டில் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். எல்லோரும் அஸ் யூஸ்வல் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணாமல் அப்படியே நம்ம அதுக்கு அகேன்ஸ்டாக பண்ண போகிறோம். பின்னாடி இருந்து முன்னாடி வரப்போகிறோம். இது வரைக்கும் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது இல்லை. போய் அதுக்கப்புறம் என்ன சூழ்நிலை, அது எப்படி மாறுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம ஊட்டிக்கு போக போகிறோம், ஆனால் அதில் என்னென்ன சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும், இல்லை எப்படி நம்ம ஈஸியாக ஊட்டி போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் தெளிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவாக பதிவு பண்ணுறேன். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு ரயில் சந்திப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பகுதியை பொறுத்தளவு சேலம் அப்படிங்கிறது கோட்டமாக இருந்தாலும் கூட சேலத்திலிருந்து அதிகப்படியான ரயில்கள் இயக்குறது இல்லை. ஏன்னா அந்த ரயில்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பிட்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிட்லைன் குறைவு அப்படிங்கிறதுனால, இன்னும் சொல்லணும்னா பிட்லைனே இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் ஈரோட்டில் பிட்லைன் இருக்கிறதுனால நிறைய ரயில்கள் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது. ரொம்பவும் நிறையாலாம் கிடையாதுங்க, பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. இப்போ அறிவிக்கப்பட்ட சாதாரண வந்தே பாரத் ரயில் ஜோக்பானி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வந்தே பாரத் ரயிலும், அதாவது சாதாரண வந்தே பாரத் ரயில், எளிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய வந்தே பாரத் ரயில், அது பீகாரை தாண்டி போகிறதுனால எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இந்த மாதிரியான ரயில்கள் இயக்கப்படுகிறது ஈரோட்டில் இருந்து. இப்போது நம்ம ட்ரெயின் இங்கே இருந்து கிளம்பிருச்சு. எவ்வளோ நேரம் நின்றுச்சுன்னு மட்டும் பாருங்களேன். ஆக்சுவலாக ஷெடியூல் பிரகாரம் 1:55 வந்துட்டு 2 மணிக்கு கிளம்பணும், அல்லது 2 மணிக்கு வந்துட்டு 2:10 கிளம்புன்னு வைங்களேன். இப்போ நம்ம கிளம்பி கொண்டு இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம். காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 1:40 வந்துட்டு 1 மணி நேரம் வரைக்கும் இங்கே காத்திருக்க வேண்டிய நிலை.
இங்கே நார்மலாக வேலை செய்யக்கூடிய அந்த பாட்டிமார்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த கும்பகோணம் பகுதியிலிருந்து வந்ததுனால எப்போ பார்த்தாலும் வெத்தலை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப டீசென்ட்டுங்க. வடக்கு ஆளுங்க மாதிரி அங்கங்கே துப்பி வச்சிடுறது கிடையாது. அதுக்குன்னே அவங்க செப்பரேட்டாக ஒரு ஆயுதத்தை வச்சுருக்காங்க. அதில் துப்பிடுறாங்க. துப்பிட்டு போகும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியேவோ இல்லை வேறு எங்கே போடுறாங்களோ அப்படிங்கிறது தெரில. சரி, அந்த அளவுக்காவது ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கிறதில்ல. படிக்காத நம்முடைய தமிழ் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் கூட வடக்கு நண்பர்களுக்கு இல்லை. இதில் விளம்பரம் வேறு, வாயில் குங்குமப்பூ கேசரி பூ அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் துப்பி வச்சிடுறாங்க. இது தமிழகத்திற்குள் ஓடக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால அதற்கெல்லாம் விதிவிலக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈரோட்டில் இருந்து தாண்டிட்டு அதுக்கடுத்து நம்ம ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது திருப்பூர். ஆனால் அதை கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, கோயம்புத்தூரில் செம்மொழி மாநாடு நடந்தது. லட்சக்கணக்கான பேர் பங்கேற்ற அந்த மாநாட்டின் நினைவாக கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் வேணும், அது செம்மொழி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரோடு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருந்தது. அதே மாதிரியும் கிடைச்சது. மன்னார்குடியில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று வரைக்குமே ரொம்பவும் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. டெல்டா பகுதி மட்டுமல்ல, இந்த மன்னார்குடி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு கோயம்புத்தூரை இணைக்கக்கூடிய ரயிலாக இந்த ரயிலானது இருந்து கொண்டிருக்கிறது. 2013 இருந்து செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளை தாண்டி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இதில் ஃபஸ்ட் ஏசி கம் செகண்ட் ஏசி பெட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு செகண்ட் ஏசி பெட்டி, 2 தேர்ட் ஏசி பெட்டி இருக்குது, 13 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 அன்ரிசர்வ்டு பெட்டிகளும் இருக்கிறது. தாராளமாக நம்மளால் பயணிக்க முடியும். இப்போயே மணி 3 ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நேரம் தூங்குவோம். கோயம்புத்தூருக்கு வந்தாச்சுங்க. கோயம்புத்தூருக்கு 4:45 வர வேண்டிய ட்ரெயின் கிட்டத்தட்ட 4:20 வந்துருச்சு. இந்த ட்ரெயின் இப்போது கிளம்பி பொள்ளாச்சி நோக்கி செல்லக்கூடிய பயணிகள் ரயில் ஆகிறது. நமக்கு கோயம்புத்தூரில் நீலகிரி எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்க்க வந்திருந்தேன். வழக்கமாக 2வது பிளாட்ஃபார்மில் வரும், இப்போ 3வது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நீலகிரி எக்ஸ்பிரஸா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, இது நீலகிரி எக்ஸ்பிரஸ் இல்லை. எர்ணாகுளத்திலிருந்து பாட்னா வரைக்கும் செல்லக்கூடிய ரயில், பீகார் நோக்கி செல்லக்கூடிய ரயில் என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. மேட்டுப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. நம்ம தஞ்சாவூர்லேயே டிக்கெட் எடுத்துட்டோம். அதனால் இந்த ட்ரெயினில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணலாம். டிக்கெட்டுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுவதுமே எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளை கொண்டு இயங்கக்கூடிய ரயிலில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது நம்ம மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற அழகான ரயில் நிலையத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புற அந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் 5:20 கிளம்பும். லோக்கோ ரிவர்சல் அப்படிங்கிறதும் இருக்குது. மேட்டுப்பாளையத்திலிருந்து அடுத்து நம்முடைய பயணம் ஊட்டி அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரப்போகுது. நிறைய பேர் நம்மளை மாதிரி ஊட்டிக்கு போக காத்திருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.